செய்தி 45. புதிய எருசலேம் ஒரு பிரபஞ்சமளாவிய தம்பதி. புதிய எருசலேம் நபர்களால் ஆன ஒரு நகரம். புதிய எருசலேம் வேதத்தில் இருக்கக்கூடிய எல்லா சத்தியங்களின் முழு நிறைவாக இருக்கிறது. வேதத்தில் உள்ள எல்லா சத்தியங்களும் புதிய எருசலேமில் முழு நிறைவடைகின்றன. புதிய எருசலேமை நாம் பல கோணங்களில் பார்க்க முடியும். அதில் முக்கியமான ஒரு கோணம், புதிய எருசலேம் ஒரு பிரபஞ்சமளாவிய தம்பதி. அதாவது புதிய எருசலேமே கணவன், புதிய எருசலேமே மனைவி. ஒரே புதிய எருசலேம் கணவனாகவும் இருக்கிறது, மனைவியாகவும் இருக்கிறது. எனவே அது ஒரு பிரபஞ்சமளாவிய தம்பதியாக இருக்கிறது. அதைத்தான் இந்த செய்தியில் நாம் பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 1 தேவன் வானத்தை படைத்தார், பூமியை படைத்தார், சூரிய சந்திர நட்சத்திரங்களை படைத்தார், மரஞ்செடி கொடிகளையும் பறவைகளையும் பட்சிகளையும் மிருகங்களையும் படைத்தார். இறுதியாக மனிதனை படைத்தார். மனிதனை படைத்தபோது தேவன் மிகவும் நல்லது என்று சொன்னார். இங்கு நாம் ஒரு திருமண காட்சியை பார்க்கிறோம். மணமகனாகிய தேவன் தயாராக இருக்கிறார். இனஜன பந்துக்களாகிய சூரிய சந்திர நட்சத்திரங்கள், மரஞ்செடி கொடிகள், பறவைகள், பட்சிகள், மிருக ஜீவன்கள் எல்லாம் தயாராக இருக்கின்றன. ஆனால் மணமகளை பார்க்கவில்லை. இறுதியாக மணமகள் வருகிறார். அதுதான் யார் என்று சொன்னால் மனிதன். இவ்வாறாக ஆதியாகமம் 1 நாம் ஒரு திருமண காட்சியை பார்க்கிறோம். ஆதியாகமம் 2 வரும்போது அங்கு நாம் ஆதாமையும் ஏவாளையும் பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 19 வரும்போது ஆட்டுக்குட்டியானவருடைய திருமணத்தை பார்க்கிறோம். 21 வரும்போது புதிய எருசலேமை நாம் ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாக பார்க்கிறோம். 22 வரும்போது ஆவியும் மணவாட்டியும் ஒன்றாக இருக்கிறார்கள். இவ்வாறு ஆதியாகமத்தில் திருமணத்தை பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷ திருமணத்தை பார்க்கிறோம். முதல் புஸ்தகத்தில் திருமணத்தை பார்க்கிறோம். கடைசி புஸ்தகத்திலும் திருமணத்தை பார்க்கிறோம். தம்பதிகளை பார்க்கிறோம். எனவே நாம் சொல்ல முடியும், வேதத்தின் முழு வெளிப்பாடும் ஒரு பிரபஞ்சமளாவிய தம்பதியை பற்றிய கதையாக. ஏசாயா 54:5 உன்னை படைத்தவரே உன் கணவர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய பெயர். 2 கொரிந்தியர் 11:2 நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே கணவனுக்கு ஒப்புக் கொடுக்க நிச்சயித்திருக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 19:7 ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் செய்தாள். 22:17 ஆவியும் மணமகளும் வா என்கிறார்கள். பிரபஞ்சமளாவிய தம்பதியில் தேவனே கணவன். எரேமியா 31:32 நான் அவர்களுக்கு கணவனாயிருந்தும் அந்த என் உடன்படிக்கையை மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்கிறார். ஓசியா 2:16 அக்காலத்தில் நீ என்னை என் கணவன் என்று அழைப்பா என்று கர்த்தர் உரைக்கிறார். பிரபஞ்சமளாவிய தம்பதியில் தேவனே கணவன், பிரபஞ்சமளாவிய தம்பதியில் மனிதனே மனைவி. ஆதியாகமம் 1:27 தேவன் தம்முடைய சாயலாக மனிதனை படைத்தார். மனிதன் தனக்கு ஏற்ற மனைவியாக இருக்க வேண்டும் என்பதற்காக தன்னை போலவே தேவன் மனிதனை படைத்தார். ஏசாயா 54:6 கைவிடப்பட்டு மனம் நொந்த பெண்ணைப் போலவும் இளம் பிராயத்தில் திருமணம் செய்து தள்ளிவிடப்பட்ட மனைவியைப் போலும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார். ஓசியா 2:19 நித்திய திருமணத்திற்கென்று உன்னை எனக்கு நிச்சயித்துக் கொள்ளுவேன். பிரபஞ்சமளாவிய தம்பதியின் ஒரு மாதிரியை ஆதாமிலும் ஏவாளிலும் நாம் காண முடியும். ஆதியாகமம் 2:18 தேவனாய கர்த்தர் மனிதன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். இது தேவன் மனிதனை பற்றி மட்டுமல்ல, தன்னை பற்றியே சொல்கிறார். நான் தனியாயிருப்பது நல்லதல்ல, எனக்கு ஒரு ஏற்ற துணை வேண்டும் என்று. வசனம் 23 அப்போது ஆதாம் இவள் என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சமாயிருக்கிறாள், இவள் மனிதனிலிருந்து எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி என்று அழைக்கப்படுவாள் என்றான். ஆதாம் தெய்வீக கணவனாகிய கடவுள் மனுஷீக மனைவியாகிய மனிதனை மணமுடிக்க மனிதனானதை மாதிரியாக காட்டுகிறான். ரோமர் 5:14 அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன் அடையாளம். யோவான் 1:14 அந்த வார்த்தை மாம்சமாகி நம்மிடையே கூடாரம் அடித்தார். ஏவாள் மனுஷீக மனைவியாகிய மனிதன் தெய்வீக கணவனாகிய தேவனை மணமுடிக்க
தேவத்துவத்தில் அல்லாமல் ஜீவனிலும் சுவாபத்திலும் தேவனாவதை மாதிரியாக காட்டுகிறாள். ஆதியாகமம் 2:21-23. அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனிதனிடத்தில் கொண்டு வந்தார். அப்போது ஆதாம், இவள் என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சமாக இருக்கிறாள், இவள் மனிதனிலிருந்து எடுக்கப்பட்டபடினால் மனுஷி எனப்படுவாள் என்றார். வெளிப்படுத்தின விசேஷம் 19:7. ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, அவளுடைய மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினாள். பிரபஞ்சமளாவிய தம்பதியின் இன்னொரு மாதிரியை சாலமோனிலும் சூலமித்தியிலும் நாம் காண முடியும். உன்னத பாட்டு 1:1-2. சாலமோன் பாடின உன்னத பாட்டு. அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக. உமது நேசம் திராட்சரசத்தை பார்க்கிலும் இன்பமானது. 6:4. என் பிரியமே, நீ திர்சாவை போல் சௌந்தரியமும் எருசலேமை போல் வடிவமானவள். வசனம் 13. சூலமித்தியே, திரும்பி வா சூலமித்தியே. சாலமோன் என்றால் மனிதனான சாலமோன், சூலமித்தி என்றால் மனுஷியான சாலமோன். 2 பேரும் இணைந்து ஒரே சாலமோன் ஆகிறார்கள். கிராமத்து பெண்ணை ஆதாயம் பண்ண ராஜா சாலமோன் கிராமத்து மனிதனாவது, தன் மனைவியை ஆயத்தம் பண்ண கிறிஸ்து மனிதனாவதை அடையாளப்படுத்துகிறது. உன்னத பாட்டு 1:5. நான் கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறேன். 2:4. என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார், என்மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே. எபேசியர் 5:25-26. கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கு தம்மைத்தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். கிராமத்து பெண் ராணியாக சாலமோனின் மறுபாதியாகிய சூலமித்தியாக ஆவது அவருக்கு பொருத்தமான மனைவியாக ஜீவனில் முதிர்ச்சியடைவதை அடையாளப்படுத்துகிறது. உன்னத பாட்டு 6:13. திரும்பி வா சூலமித்தியே. ஆதியாகமம் 2:23-24. அப்போது ஆதாம், இவள் என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சமாக இருக்கிறாள், இவள் மனிதனிலிருந்து எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றான். இதன் நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். 2 கொரிந்தியர் 3:18. ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலுக்குத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுசாயலாக்கப்படுகிறோம். எபேசியர் 5:27. கரைதிரை ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமை உள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மைத்தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். இவ்வாறு பிரபஞ்சமளாவிய தம்பதியின் இன்னொரு மாதிரியை சாலமோனிலும் சூலமித்தியிலும் நாம் காண முடியும். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இரண்டிலும் பிரபஞ்சமளாவிய தம்பதியை நாம் பார்க்கிறோம். ஏசாயா 54:5. உன்னை படைத்தவரே உன் கணவர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய பெயர். 2 கொரிந்தியர் 11:2. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே கணவனுக்கு ஒப்புக் கொடுத்தேன். பழைய ஏற்பாட்டில் யெகோவாதான் கணவன், இஸ்ரவேலர்கள் தான் அவருடைய மனைவி. எரேமியா 31:32. நான் அவர்களுக்கு கணவனாக இருந்தும் அந்த என் உடன்படிக்கை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்கள் என்று யெகோவா சொல்கிறார். ஓசியா 2:19. நித்திய திருமணத்திற்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். பழைய ஏற்பாட்டில் யெகோவாதான் கணவன், இஸ்ரவேலர்கள் தான் மனைவி. புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவே கணவன், சபையே அவருடைய மனைவி. எபேசியர் 5:25. கணவர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தம்மைத்தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். வசனம் 29. தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல் ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். வசனம் 31. இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். வசனம் 32. இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்கிறேன். பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் பிரபஞ்சமளாவிய தம்பதியை நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் யெகோவாதான் கணவன், இஸ்ரவேல் தான் மனைவி. புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்து தான் கணவன், சபைதான் மனைவி. புதிய எருசலேம் பிரபஞ்சமளாவிய தம்பதி. வெளிப்படுத்தின விசேஷம் 21:2, 22:17. வெளிப்படுத்தின விசேஷம் 21:2. யோவானாகிய நான் புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் கணவனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணமகளைப் போல் ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. வெளிப்படுத்தின விசேஷம் 22:17. ஆவியும் மணமகளும் வா என்கிறார்கள்.
ஆவி என்பது இங்கு மணமகனை குறிக்கிறது. மணமகன் சாராம்சத்தில் ஆவியாக இருக்கிறார். மணமகளும் சாராம்சத்தில் ஆவியாக இருக்கிறாள். எனவே 2 மணமகனாகிய ஆவியும் மணமகளாகிய ஆவியும் ஒரே ஆவியாகிறார்கள். இது 1 கொரிந்தியரில் நாம் பார்க்கிற கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியாயிருக்கிறான் என்பதின் முழு நிறைவேற்றமாக இருக்கிறது. இது புதிய எருசலேமாக இருக்கிறது. புதிய எருசலேமில் கணவன் ஆவியாகிய மணமகனும் ஆவியாகிய மணமகளும் ஒரே ஆவியாகிறார்கள். இதுதான் திருமணம். புதிய எருசலேம் பிரபஞ்சமளாவிய தம்பதி. தெய்வீக கணவனாகிய தேவன் மாம்சமாகுதல், மனித வாழ்க்கை, மரணம், உயிர்த்தெழுதல் ஆகிய வழிமுறைகள் மூலம் கடந்து சென்று தெய்வீக மனுஷீக கணவனானார். யோவான் 1:14. அந்த வார்த்தை மாம்சமாகி நம்மிடையே கூடாரம் அடித்தார். வெளிப்படுத்தின விசேஷம் 19:7. ஆட்டுக்குட்டியானுடைய திருமணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினார். 22:1. பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீருள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவன் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். ஒரே ஒரு சிங்காசனம் இருக்கிறது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவன் அதில் உட்கார்ந்திருக்கிறார்கள். 2 பேர் உட்கார முடியாது. ஒரு சிங்காசனத்தில் ஒருவர் தான் உட்கார முடியும். எனவே சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறவர் தேவ ஆட்டுக்குட்டியானவர், அதாவது தெய்வீகத்தையும் மனுஷிகத்தையும் உடைய கணவன். மனுஷீக மனைவியான மனிதன் மறுபடி பிறத்தல், புதிதாகுதல், குணப்பரிசுத்தமாகுதல், மறுசாயலாகுதல், ஒத்துருவாகுதல், மகிமையடைதல் ஆகிய வழிமுறைகள் மூலம் கடந்து சென்று மனுஷீக தெய்வீக மனைவியானாள். 1 பேர் 1:4. இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாக்கும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடி பிறப்பித்தார். பிலிப்பியர் 3:21. நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக உருமாட்டுவார். 1 யோவான் 3:2. அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதால் அவருக்கு ஒப்பாயிருப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 21:9-10. நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானுடைய மனைவி உனக்கு காண்பித்தேன் என்று சொல்லி பரிசுத்த நகரம் எருசலேம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்தில் இறங்கி வருவதை எனக்கு காண்பித்தான். அதன் மனுஷீகத்தில் புதிய எருசலேம் மனைவி. தேவன் தெய்வீக மனுஷீக கணவனானார், மனிதன் மனுஷீக தெய்வீக மனைவியானாள். எனவே இருவரும் திருமணம் செய்து கொள்ள முடியும். புதிய எருசலேம் ஒரு பிரபஞ்சமளாவிய தம்பதி. தேவன் மனிதனானார், மனிதனை ஜீவனிலும் சுவாபத்திலும் தேவனாக்க. இது மிக உன்னதமான வெளிப்பாடு. ஒரே புதிய எருசலேம் கணவனாகவும் இருக்கிறது, மனைவியாகவும் இருக்கிறது. ஒரே புதிய எருசலேம் தன்னுடைய தெய்வீகத்தில் கணவனாக இருக்கிறது, தன்னுடைய மனுஷிகத்தில் மனைவியாக இருக்கிறது. எனவே ஒரே புதிய எருசலேம் ஒரே பிரபஞ்சமளாவிய தம்பதியாக இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே இந்த வெளிப்பாட்டை பார்ப்பதற்கும் இதை அதிகமாக நாம் அனுபவித்து மகிழ்வதற்கும் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென்.